நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்து நம்ம விளையாட போற ரவுண்ட் பொய் சொல்ல போறோம். பொய் சொல்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா அடுத்தவங்களை நம்ப வைக்கிற மாதிரி பொய் சொல்றது தான் ரொம்பவே கஷ்டமான விஷயம். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த திறமை இருக்கு அப்படின்றத இந்த பொய் சொல்ல போறோம்ன்ற ரவுண்ட்ல நாம டெஸ்ட் பண்ண போறோம். நீங்க பொய் சொல்றத ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து கண்டுபிடிப்பாங்க. நீங்க கதை சொல்வீங்க, அதுல 3 பொய்யை அழகா நுழைச்சு சொல்லணும். அதுல ஒவ்வொரு பொய்யா அவங்க கண்டுபிடிக்க உங்க முன்னாடி இருக்க ஒரு பல்பு ஆஃப் ஆயிட்டே வரும். எவ்வளவு பல்பு ஆஃப் ஆகுதோ அவ்வளவு உங்க பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆகும். ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் 800 பாயிண்ட்ஸோட இருக்க ஜார்ஜ் அவர் தான் இப்போ ஃபர்ஸ்ட் பொய் சொல்ல போறார். நீங்க சொல்ல போற பைய ஆடியன்ஸ்ல இருந்து யார் கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்றத நான் தான் செலக்ட் பண்ண போறேன். அங்க நீங்க வாங்க, லார்ஜா இருக்கீங்களே, நீங்க வந்து ஜார்ஜ் பொய்யை கண்டுபிடிங்க. ஹலோ சார், வணக்கம். உங்க பேரு? என் பேர் பிரவீன். பிரவீன், நீங்க வந்து ஜார்ஜ் சொல்ல போற பையன் நீங்க கண்டுபிடிக்கணும். தயாரா இருக்கீங்களா? தயாராக இருக்கேன். ஓகே, உங்க கதையை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வெல் பிரவீன், நீங்கள் என்ன படிக்கிறீங்களா? சார் நான் கராத்தே டீச்சராக இருக்கேன். அம்மா லார்ஜ்னு சொன்னதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான், அதெல்லாம் மனசுல வச்சுக்கேன். நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடந்துட்டு இருந்தது. அப்போ எங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு நிறைய பொண்ணுங்க வந்துருந்தாங்க பல ஸ்கூல்லேருந்து. அப்போது யூஸ்வலாகவே இந்த ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, ஆடிட்டோரியமில் ப்ரோக்ராம் நடக்கும்போது எங்கள் ஸ்கூலில் மேலே வந்துட்டு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டிருப்பாங்க, அது கீழே வந்துட்டு தெர்மோக்கோலில் வந்துட்டு லேயர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு திரும்பி நின்று சைட் அடித்தா எங்கள் மாஸ்டர்ஸ் வந்து எங்களை திட்டிடுவாங்க, சரிங்களா? ஸோ நாங்கள் என்ன பண்ணுறது, நேராக அந்த ஆஸ்பெஸ்டாஸ் மேலே ஏறி அது அந்த தெர்மோக்கோல் மேலே இறங்கி அங்கேருந்து நின்று அங்கங்கே ஒரு ஸ்கூல் பொண்ணுங்களாம் உட்காந்துருப்பாங்க. அங்கேருந்து அப்படியே நின்று சைட் அடித்து அழகாக இருக்கா, இது இவ்வளோ மார்க்கு இதெல்லாம் போட்டுருக்கோம். அந்த கல்ச்சுரல்ஸோட சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு எங்கள் மதர், ஆக்சுவலி அவங்க ஆர்டிஸ்ட் ஷீலா அப்படின்னு பேர், எங்கள் மதர் கூட வந்துட்டு கமல் சார் வந்திருந்தார். அது பொய். எது பொய்? எது இல்லை, கமல் சார் வந்தாருன்னு சொன்னால் அது பொய்ன்னு சொல்கிறேன். கமல் சார் சீஃப் கெஸ்ட் வந்தது பொய்? ஆமாம், அது பொய். கமல் சார் சீஃப் கெஸ்ட் வரக்கூடாதா? இல்லை, அந்த காலத்தில் அப்படி இந்த காலத்தையும் கமல் சார் ரொம்ப பீக்கில் தான் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பீக் டைம்லலாம் ஸ்கூல் டைம்ஸ்லாம் போக மாட்டேன்னு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக கமல் சார். நான் கண்டுபிடிச்சார் அது ஒரு பொய் தான் சார். அவருக்கு ஒரு பல்பை ஆஃப் பண்ணி விடுங்க. மேலே இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு அந்த ரவுண்டில் வந்துட்டு இல்லை, இன்னொரு பொய்ன்னு எதிர்பார்க்குறேன் நான். என்னன்னா அவர் ஆஸ்பெட்டாஸ் மேலே ஏறினாரு சொல்கிறேன், அது கூட பொய்ன்னு எதிர்பார்க்க கண்டிப்பாக நான். ஏன்னா ஸ்கூல் ஃபங்க்ஷன் சொல்லும்போது கண்டிப்பாக வந்து நிறைய பொண்ணுங்களா வரேன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு நல்ல செக்யூரிட்டி இருக்கும். அந்த நேரத்தில் சும்மா ஸ்கூல் பசங்க மேலே ஏறும்போது ஸ்கூல் அப்போ வந்து ஸ்கூல் பசங்க ரொம்ப கம்மியாக இட போடுறீங்கன்னு நினைக்கிறேன். பிரசிடென்ட்டாக வராரு அவ்வளோ செக்யூரிட்டி பலப்படுத்துறதுக்கு. அவர் உண்மையிலே ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் மேலே ஏறி நின்று தான் அந்த பொண்ணுங்களை பார்த்துருக்காரு. பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். அது பொய் இல்லை, உங்களுக்கு தான் இந்த பல்பு, வாங்கிக்கோங்க. அந்த இடத்துல எனக்கு மோனோ ஆக்டிங் அப்படின்ற ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு எனக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் மேலே உட்காந்துருக்கும் போது எனக்கா கையும் ஓடல காலும் ஓடல, எங்கள் அம்மா கிட்ட இருந்து நான் இந்த இதை வாங்கணும். ஸோ அங்கேருந்து நான் வந்து தடுமாறி போகும்போது இந்த தெர்மாக்கோல் மேலே காலை வச்சிட்டேன், சரிங்களா? அது கழிண்டு உடஞ்சி அங்கே நான் தொங்கிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா ஸ்டேஜில் இதே மாதிரி போடியமில் நின்றுட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்க பையன் அங்கே தொங்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என் பையன் அங்கே தொங்கிட்டு இருக்காங்க, பிடிங்க அவனு கத்துறாங்க. கத்திக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு, எல்லா பசங்களும் பார்த்தாங்க, மாஸ்டர்லாம் பார்த்தாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே ஏணி வச்சாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து அந்த பெடஸ்டியல் ஃபேன் ஒன்று இருக்குதுமா, நீட்டமாக கம்பி வச்சு பெரிய ஃபேன், அந்த மாதிரி ஃபேனு கீழே நான் தொங்கிட்டு இருக்கிறேன். ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஏணியை வச்சு என்னை இறக்கி நேராக கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு காதை பிடிச்சி சொன்னாங்க, நீ எங்கேயும் போகாத, இந்த ப்ரோக்ராம் முடியல இருக்கு, என் பக்கத்துலேயே உட்காரு, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு. நான் இருப்பேன்னா அந்த ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள திரும்பி பக்கத்தில் காணாமல் போயிட்டேன், சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள், இது முடிக்கல. நான் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஓகே, ஃப்ளோல பார்த்துக்கலாம் அப்படி. கதை முடிஞ்சிருச்சு. இல்லை, இருக்குன்னு சொன்னீங்களே. லாஸ்ட்டில் வந்துட்டு நான் அந்த இடத்துல இல்லை, என்ன கமல் சார் காப்பாற்றினாருன்னு சொல்ல வந்தேன். என்ன பண்ணுறது, இல்லை கமல் சாரே இல்லைங்களே. ஓகே சார், அதை ஆஃப் பண்ணி தொலைங்க. இப்படி ஒரு பொய்யை யாராலையுமே சொல்ல முடியாது. அது இவ்வளவு நீங்களே ஒத்துக்கிற மாதிரியான ஒரு பொய். ஓகே, அதை சொல்லி முடிச்சிட்டாரு. அவர் சொன்ன பொய் என்ன அப்படின்னா, அவங்க ஸ்கூல்ல இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடக்கவே இல்லை. ஓகே, நீங்க வந்து அவருக்கு 2 பல்ப் கொடுத்துருக்கீங்க, உண்மையிலே வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். செகண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது தேவ், 700 பாயிண்ட்ஸோட இருக்கீங்க. இப்போ அடுத்து நீங்க தான் பொய் சொல்லணும். தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கு பல்பு கொடுக்கறதுக்காக ஆடியன்ஸ்ல இருந்து யாரை கூப்பிடலாம்? வாங்க சார். தயாரா இருக்கீங்களா? தயார். உங்க கதையை நீங்க ஆரம்பிக்கலாம். இது என்னோட காலேஜ் டேஸில் நடந்த ஒரு சம்பவம். ஃபஸ்ட் டே காலேஜ் போகும்போது நான் வந்து கமல் சாரோட பெரிய ஃபேன்.
அந்த டைமில் வந்து சத்யா படம் ரிலீஸ் ஆயிருந்து. ஸோ காலேஜ் போகும்போதே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஷார்ட் ஹேர் கட்டு, ஜீன்ஸு, பூட்ஸு, ஷர்ட் டக்கின் பண்ணிட்டு நல்லா இவ்வளோ தூரம் தூக்கிட்டு புக்கை இங்கே தான் போட்டு போனேன். ஸோ பார்க்குறவங்களாம் நினச்சாங்க சரி பிஜி ஸ்டூடெண்ட்டோ சீனியர் போலக்குன்னு விட்டாங்க, ரேகே பண்ணல. ஒரு மாதம் வந்து ரேகே பண்ணல என்ன. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதம் கழிச்சு ஒரு பையன் பிடிச்சான், மீஞ்சூரில் இருக்க பையன் ஒருத்தன் பிடிச்சான். பிடிச்சிட்டு கூப்பிட்டு பேர் என்னன்னு கேட்டான். தேவ் அப்படின்னு. எந்த வருஷம் படிக்கிறேன்? ஃபஸ்ட் இயர் பிஏ லிட்ரேச்சர் பண்ணுறேன். ஃபஸ்ட் இயர் படிக்கிற எப்படி இருக்குண்ணா? ஏன் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. முதல்ல சீனியர் மரியாதை கொடுக்கறதுக்கு அப்படின்னு. என்ன பண்ணணும்? ஷூவை கழட்டினேன். சாக்ஸை வந்துட்டு கையில் எடுத்து மாட்டேன்னா போட முடியாதுன்றது கெட்ட வார்த்தை திட்டான். கெட்ட வார்த்தையில் திட்டினோடனே கோவம் வந்து காலேஜ் பின்னாடி இருக்க பசங்களை கூப்பிட்டு போயிட்டு பையனுக்கு போய் அடித்தேன். அந்த பையனை அடித்து முடிச்சப்பறம் அந்த காலேஜில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு பெரிய குரூப்பாக இருந்தாங்க. அந்த காலேஜ் கேம்பஸில் திருப்பி அவங்க அடி வாங்கினதில் அவமானப்பட்டு ஒரு 4 பேர் வந்து அதுக்கப்புறம் வந்து காலேஜே வரல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. சார் அந்த இடத்துல போயின்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல போய் நினைக்கிறீங்க? நீங்கள் சீனியர் அடித்து அவங்க டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டாங்கிறது போய். ஓகே, சீனியர்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலை, அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பொய்யை கரெக்டாக கண்டுபிடிச்சு அவருக்கு ஃபார்ச்சுனேட்லி, உங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பல்ப் ஆஃப் பண்ணுங்கண்ணே. ஓகே, இப்போ நீங்கள் கதையை கண்டினியூ பண்ணலாம், பிரச்சனை. செகண்ட் இயர் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா காலேஜ் ஆரம்பித்து நார்மலாக போய்ட்டு இருந்தது. திடீர்னு ப்ரொஃபஸர் ஸ்ட்ரைக்ஸ் வந்தது. ஸோ கிட்டத்தட்ட இன்டெஃபினட் ஸ்ட்ரைக் ஆச்சு. அங்கே போய் ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட பேசணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப தப்பாக இருக்குது, ஏன்னா நாங்கள் வரதே ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம், அகாடமிக் இயரில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நிறைய அரியர்ஸ் வந்துருமே அப்படின்போது அதுக்கு ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு இவன் படித்து என்னத்தை கிளிக்க போகிறான்ட்டு திரும்பி ஒரு கெட்ட வார்த்தை விட்டார். பிரச்சனை பெருசாக 6-7 பேர் சேர்ந்து ப்ரொஃபஸர் அடித்து முடிச்சு. எது போயின்றீங்க? அவர் ப்ரொஃபஸர் அடிச்சிருக்க மாட்டாங்க, எப்படி பேசியிருக்கலாம். ஓகே, அவர் வந்து நீங்கள் ப்ரொஃபஸரெல்லாம் அடிக்க மாட்டீங்க, நீங்கள் சும்மா உதாரி விட்றீங்க அப்படின்றாரு. அது வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ செகண்ட் பல்ப் தேவுக்கு. சரி, இந்த பிரச்சனை ஆனால் உண்மையாக நடந்த பிரச்சனை தான் அது. சரிங்களா? ப்ரொஃபஸர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்கட்டாங்க. ஸோ அந்த அடி மேட்ரு பொய்யானது. நாங்கள் என்ன பண்ணோம், கேட்டு பார்த்தோம். அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்கன்னொன்னே சரி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்டெஃபினட் ஸ்ட்ரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டோட்டலாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்று சேர்த்துட்டு ஸோ மேனேஜ்மெண்ட்டு தெரிய வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது சரி ஏதாவது ஒரு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் காலேஜ் ஒட்டி பார்த்திங்கன்னா ரயில்வே கிராஸ் இருக்குது, எலக்ட்ரிக் ட்ரெயின். ஸோ நாங்கள் காலேஜ்லேருந்து வெளில வந்தோடனே ரயில்வே ட்ராக் கிட்ட வந்தோடனே ட்ரெயின் வந்துட்டு இருந்தது. கல் எடுத்து அடிக்க ஆரம்பித்து ட்ரெயினை நிறுத்திட்டோம். சரிங்களா? ட்ரெயினை நிறுத்திட்டு அதை தர்ணா பண்ணோம் உட்காந்து. அதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள் பேசி அதை காம்ப்ரமைஸ் பண்ணி காலேஜ்குள்ளே வந்து ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட பேசி அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சோம். இது நடந்தது. ஒரு பொய்யை வந்து அவர் கண்டுபிடிக்கவே இல்லை. அது என்ன பொய்ன்றதை நீங்களே சொல்லிவிடுங்க. ட்ரெயினை நிறுத்துறது. சொல்லணும்னு நினச்சேன். ட்ரெயினை நிறுத்த முடியாது, ஏன்னா அவர் டிடிஆரை அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கலாம். இருந்தாலும் பண்ணி பட் 2 பொய்யை நீங்கள் ரொம்பவே சாமர்த்தியமாக கண்டுபிடிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச், வாழ்த்துக்கள். ஸோ கடைசியாக கதை சொல்ல தயாராக இருக்குது ஸ்ரீ, தயாராக இருக்கீங்களா? உங்களோட பொய்யை கண்டுபிடிக்க போகிறவர் சார், வாங்க சார். நீங்கள் உங்கள் பேர் சார்? என் பேர் சிவா. ஓகே, நீங்கள் தயாராக இருக்கீங்களா பொய்யை கண்டுபிடிக்க? போகலாம். யூஸ்வலாக இந்த ஸ்மால் ஸ்க்ரீனில் நாங்கள் ஒரு குரூப் இருக்கோம், ஃபாரின் ஷோஸ்லாம் நிறைய பண்ணுவோம். மலேசியாவுக்கு ஷோக்கு போயிருந்தோம். பினாங், பட்டர்வர்த், பாலி, இந்த மாதிரி ஒரு ஷோ. ஸோ லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சுட்டு இந்த பாலி ஷோவுக்கு போயிட்டுருக்கோம். ஊர் எப்படின்னா மலேசியா கேரளா வந்து சிட்டி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டர். ஹோட்டல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய ஹோட்டலாக இருந்துச்சு. ஊர் போனால் நான் கொஞ்சம் என்றைக்குமே கொஞ்சம் சில விஷயங்களுக்குலாம் கொஞ்சம் அவுட்வேர்டாக இருப்பேன், பயப்பட மாட்டேன், பிரச்சனை கிச்சன் நல்லா போய் நிற்பேன். அதனால் என்ன பண்ணேன், ரூம் கேம் செலக்ட் பண்ணுறதுலாம் நானும் தேவும் ஒரு ரூமில் இருப்போம். எங்கள் ரூம் கீ எடுத்துகிட்டு ரூமுக்கு போய்ட்டு பெட்டி கிட்டிலாம் வச்சுட்டு சரி போய் குளிச்சுட்டு வா, டைம் இல்லை கிளம்பணும் அப்படின்னோடனே பாத்ரூமுக்குள்ளே போனோம். போயிட்டு மச்சி வாடான்னு கத்துறான். என்னடா பாத்ரூம் போனால் பைப்பு திறந்தா பைப்லேருந்து ரத்தம் கொடுத்துறான்றான். பைப்பு சகப்பாக ஊற்றுது. ஏன் பைப்லேருந்து எப்படி ரத்தம் வரும்? சொல்ல வந்தார், அதுதான் பைப்ல இருந்து அவர் ரத்தம்ன்றாரு, அது சகப்பா ஏதோ சகப்பா ரொம்ப தண்ணியாக கூட இருக்கலாம்ல. அதுதான் அவர் சொல்ல வந்தார். அதுக்குள்ள நீங்க உணர்ச்சி வசப்பட்டீங்க. சோ அது ரத்தம். ஓகேவா? அது ரத்தம் சொன்னாரு, அது ரத்தம்லாம் இல்ல. ரத்தம் அவன் சொல்றான், நான் சொல்றேன். சோ இருங்க, பல்ப் அவர் கொடுத்துடலாம், பல்ப் உங்களுக்கு. அதனால் மச்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதா? இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணிட்டு போகலாம், சாமி கும்பிட்டு போகலாம் சொன்னேன். நான் சொன்னேன் அறிவு கட்டவனே, ஷோ 7:30 மணிக்கு போய் ஆகணும், வந்து நிதானமாக சாமி கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம்.
ஷோ முடிச்சுட்டு ஒரு 11:30 11:45க்கு பஸ் வந்து எல்லாம் சரி டயர்டு போயிட்டு 4-5 சாங் ஆடுறோம், எல்லாம் முடிச்சு சரி டயர்டாக இருக்கிறோம். பக்கத்து ரூம்லேருந்து கேர்ள்ஸ் ரூம்லேருந்து ஒரு பொண்ணு டக்கு டக்கு ஓடி வருது, கதவு தடுத்து வாங்க 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 எங்கள் ரூம்குள்ளே சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னு கேட்டால், ரூம்குள்ளே போனால் சைலண்ட்டாக அப்படியே சைலண்ட்டாக இருக்கு, எல்லாம் சைலண்ட்டாக இருக்கு. அப்படின்னா அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. திருப்பி கொண்டாச்சு ஒரு சவுண்டு வருது. என்ன பாஷா என்ன எதுன்னே புரியல. தேவ் வந்து நான் சொன்னேன்ல நீ வாயை மூட்டு வாடா, பொண்ணுங்க இருக்காங்க பயந்துருவாங்க வாடான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாச்சு. நான் கீழே போய் ஹோட்டல்லேருந்து நம்ம அந்த ஹோட்டலோட 2 பேரும் போய் இந்த ஹோட்டல் ரிசப்ஷன் இருக்குல்ல, அங்கே தமிழர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு ஹோட்டல்லாம் எப்படி என்ன விஷயம் அப்படின்னும் போது, ஒன்றும் இல்லைங்க, இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சுடுகாடு இருந்துச்சு, அது மேலே தான் அந்த ஹோட்டலை நாங்கள் வந்து கட்டியிருக்காங்க, சீனக்காரங்களது அப்படின்னோன்னா ஒரு ஃபோட்டோ ரிசப்ஷனில் ஒரு சைனாக்கார் மாலை போட்டிருக்கு. ஓகே யாருங்க இவர் அப்படின்னோட, இந்த மாதிரி இவர் தான் ஹோட்டலோட ஓனர், ஓனரோட சன் இவர் இறந்துட்டார் 2 இயர்ஸ் முன்னாடி, சூசைட் பண்ணிக்கிட்டாரு இந்த ஹோட்டலில் தான் அப்படின்னு தூக்கி ஒரு குண்டு ஒன்று போட்டான். சரி ஓகே நான் சொன்னேன், இது பசங்க பொண்ணுங்கிட்ட எதுவும் சொல்லாத, நீ பாட்டு வா மேலே ரூமுக்கு வா அப்படின்னு. ரூமுக்கு போயாச்சு. எனக்கு வந்து ஓகே நாங்கள் எப்போதுமே ஃபாரின் கண்ட்ரிஸ் போகும்போது என்ன பண்ணுவோம், எங்களோட ஃபோன் எடுத்துகிட்டு போவோம், சிம் கார்டு எடுத்துகிட்டு அந்த ஊர் சிம் கார்டு எடுத்து போட்டுப்போம். எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன், அப்பா இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, தேவ் வேறு இந்த மாதிரி சொல்கிறான், இந்த மாதிரி ஹோட்டலில் சூசைட் பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த ஹோட்டலுன்றாங்க, இங்கே தங்குறதா வேணாம்னு சொல்லி இது விட்டா வேறு ஹோட்டலும் கிடையாது, இப்போ என்ன பண்ணலன்னா சரி எல்லாத்தையும் ஒரே ரூமில் கேதர் பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்து ப்ரே பண்ணுங்கள், வேறு ஒன்றும் இப்போ பண்ண முடியாது, வேறு ஹோட்டல் இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா சரி எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு பைபிள்லாம் எடுத்து எல்லாம் பைபிள்லாம் படிச்சுட்ருக்குறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எந்த ஃபோட்டோ நான் பார்த்தனோ அதே ஆள் கிராஸ் பண்ணிட்டு நேராக போகிறாரு. இதை நான் சரி இதுக்கு மேலே நம்ம சொன்னால் செத்து சுண்ணாம்பு ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து கேர்ள்ஸ் கிட்ட வந்து, ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் பயப்படவே இல்லையா அந்த ஃபோட்டோவில் பார்த்தால? நான் பயப்படலையாவா அல்ல ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு பஸ்ஸில் வந்து உட்காந்தோன்னே மெட்ராஸுக்கு வந்து சேர்ந்தோம். ஐ மீன் மலேசியா முடிச்சுட்டு. சுடுகாட்டில் முன்னாடி சுடுகாடு இருந்த இடத்துல ஹோட்டல் கட்டினாங்க, பக்கத்தில் வீடு எதுவும் இல்லையா உங்களுக்கு? இல்லை அந்த டவுன் அது வந்து டவுன், அங்கே இதெல்லாம் கிடையாது, வீடெலாம் கிடையாது. அது நம்ப முடியல, பொய் அது. ஹோட்டல் மட்டும் தனியாக இருக்குன்றது. ஏன்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து அந்த மாதிரி அவுட்டரில் தான் ஹோட்டல்ஸ் இருக்குது. கதையை அவர் முடிச்சிட்டாரு, நீங்கள் வந்து சிவான் பேரை வச்சுக்கிட்டு இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. நானும் அப்படி தான் சிவான்ற பேர் வச்சதுனால அப்படி நிற்கிறேன், அதனால தான் நிற்கிறார் போல் இப்படியே. ஓகே அவர் என்னென்ன பொய் சொன்னாருங்கிறது எனக்கே கொஞ்சம் பீதியாக இருக்குங்க, நீங்களே சொல்லியிருக்க. முதல் பொய் வந்து இந்த விஷயம்லாம் ஓரளவுக்கு நடந்தது, பயந்ததுன்னா 8 ஹோட்டலுக்கு போகணுன்னு அழுதுதுன்னா எனக்கு தைரியம் சொன்னது இவன், ஏன்னா இவன் தான் தைரியசாலி. நான் வந்து எதுக்குமே பயப்பட மாட்டேன், லைட்டாக ஒரு ஸ்க்ரீனை அடிச்சுன்னா பேண்ட்லேயே. 2வது போய் பாலின்ற ஊருக்கு போனான்னு சொன்னேன், பாலி மலேசியாலேயே இல்லை, ஜாகிரபியில் வீக். அப்படியா? ஓகே நல்லா படிங்க. பாலி வந்து மலேசியாவில் இல்லை, இந்தோனேஷியாவில் இருக்குது. 3வது எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன்லாம் பண்ணல, அப்படி சிம் கார்டெலாம் எதுவும் கிடையாது. இதுதான் அந்த 3 பொய். இதில் எதையுமே நீங்கள் கண்டுபிடிக்காமல் ரொம்ப ஜாலியாக நின்று கதை கேட்டீங்க, வாழ்த்துக்கள். நாங்க ப்ளே பண்ணுங்க, இப்போ எங்க ஜார்ஜ் சார் ஆடுவார். We're gonna blow the speakers, baby. Once again with Jay Anthony. Oh, we think up with the hip